ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. அயோத்தி. அயோத்தியானாலே நம்ம ஸ்ரீராம ஜென்மபூமி தான் ஞாபகம் வரும். ஸ்ரீராம ஜென்மபூமியில ஸ்ரீராமருக்கான கோவில். அந்த கோவில் தான் நம்ம மெயினா நமக்கு ஞாபகம் வருது. ஆனா அதை தவிர நிறைய கோவில்கள் இங்க இருக்கு. ஸ்ரீராமருக்காக கட்டப்பட்ட கோவில்கள். அதோட அங்க இருக்கிற ஒரு ஒரு கோவிலும் சரி, ஒரு ஒரு பில்டிங்கும் சரி, ராமாயணம் சம்பந்தப்பட்டது. ராமாயணத்துல வர காட்சிகளோட சம்பந்தப்பட்ட இடங்கள் இது. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறதும் அதே மாதிரிதான். இது சரையு கரை கிட்ட இருக்கு. இந்த கோவில்ல என்ன விசேஷம்னா, இங்க இருக்கிற கிச்சன், இந்த கிச்சன் அவ்வளோ பழமை வாய்ந்தது. இங்க தான் அந்த காலத்துல சமைச்சதா அப்படின்னும் சொல்றா. அவ்வளோ பழமை வாய்ந்த கிச்சன் அப்படியே புதுப்பிக்காம அப்படியே வச்சுட்டு இருக்கா. அது தவிர இன்னொரு விசேஷம் என்னன்னா, சீதா பிராட்டி இங்க ஜலம் கிணத்துல இழுத்தது, அந்த கிணறையும் இங்க வச்சுட்டு இருக்கா. அத ரொம்ப அப்படியே ஒரு புனிதமா பார்த்துட்டு அதை அதாவது மஸ்ட் விசிட் அப்படின்ற மாதிரி இருக்கு அந்த இடம். ஏன்னா சீதா தேவி பயன்படுத்தின கிணறு இது. அதுதான் இந்த இந்த கோவில்ல, அதாவது கோவில் சன்னதிக்கு பின்னாடி இருக்கும். சன்னதியில ராமரும் சீத்தையும் எழுதியிருக்கா.